அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம விஹா ப்ராடக்டான ரொம்ப சிறப்பான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீர் ஷாம்பு. என்னங்க இது பீரெல்லாம் ஷாம்பு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதாவது நம்ம கெட்ட விஷயங்களை எப்போவுமே மறந்துடணும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் இல்லையா? அதனால பீர் ஷாம்பு நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம முடிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் நிறையவே புதிதான பொருள்களை நம்முடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் விஹா கடையில கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதன் மூலமாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக்காகவே நாங்க தயாரிக்கிறோம். நாங்கன்னா நானு என் மகள்களையும் இந்த மேனுஃபேக்சரிங் இதுல சேர்த்துக்கிட்டேன். பல்லவி, மேகா, என் கணவர் புஷ்பவனம் குப்புசாமி 4 பேரும் இணைந்து தான் எப்படி வந்து நல்ல விதமாக ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியுமோ அந்த வகையில. இப்போ பல்லவியை பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க டாக்டரா இருக்கிறதுனால எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேகா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வர்றாங்க. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு தி பெஸ்ட் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு நான் தான் மேனுஃபேக்சரரா இருக்கேன். சரிங்களா? இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் செய்யறது பார்த்து பார்த்து செய்யணும். அதாவது நம்ம வந்து கெமிக்கல் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் கொடுக்கக்கூடாது. அது 100% ஆர்கானிக்கா இருக்கணும், ஹோம்மேடா இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யறதுனால நல்ல ரிசல்ட் இருக்கு. இது நான் என் வாயால சொல்றது என்ன பெருசா நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஏங்க, என் குழந்தை நல்லா இருந்தா நான் தானுங்க சொல்லிக்கணும். என் குழந்தை உண்மையாலுமே நல்லா இருக்கு, அதனால நான் சொல்றேன். என் குழந்தை நல்லா இல்லைன்னு வைங்களேன், நான் வந்து வாயை மூடிட்டு சும்மா தான் இருப்பேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அது போலதான் என்னுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் புதுசா பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா புதிய குழந்தையாக நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப நல்ல விதத்துல கொண்டு வரணும். அந்த சிறப்பான பெயர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அதை பயன்படுத்தி நல்ல ரிசல்ட் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாதானே, இல்லைங்களா? அது சரி, அனிதா மேடம்காக சும்மா சொல்லிட்டு போவோம், அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றது இல்லாம அது நீங்க பயன்படுத்திட்டு உண்மையாலுமே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு அப்படின்றீங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றத கேட்கறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சின்றதுனாலே ரொம்ப ஸ்ரத்த எடுப்பேன். அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு அது சரியில்லைன்னா அது எவ்வளவு இருந்தாலும் தூக்கி அப்படியே போட்டுடுறது, இந்த மாதிரி எல்லாம். அதனால இது பார்த்து பார்த்து செய்யறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வாங்கினவங்க ரொம்ப எந்த ப்ராடக்ட்டுமே குறை சொன்னது கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதற்கு முன்பாக நான் ரோஸ்மேரி ஷாம்புவை பத்தி சொல்லியிருந்தேன். இந்த ரோஸ்மேரி ஷாம்பு வாங்கி பயன்படுத்துறவங்க அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்றாங்க. இதுல இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம், இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறோம், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ல ஸ்டிக் ஆயிட்டாங்கன்னா, பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் தான் பயன்படுத்துவேன், அந்த பிராண்ட் தான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த ஷாம்பு பார் எல்லாம் நான் போட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க முடி உதிர்தல் போயிருக்கு, நின்றுருக்கு, நிறைய முடி வளருது, செழிப்பா இருக்கு, கருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சும்மா வாங்கி பயன்படுத்தினவங்க எல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வந்து இப்போ இளைய தலைமுறையினர் அந்த பிராண்ட் அப்படின்றத தாண்டி நல்லா இருக்கு. இப்போ நம்மளோட விஹா அது வந்து பிராண்ட் இல்லையான்னு கேட்காதீங்க, விஹா பிராண்ட் தான். எங்களுடைய விஹா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விஹா ப்ராடக்ட், விஹா பிராண்ட் தான் கொண்டு இருக்கு, அந்த பெயர் கொண்டு தான் இருக்கு. அப்போ இந்த பிராண்டுன்னு வர்றது எப்படி, காலமா கொஞ்சம் காலமாய் பயன்படுத்தி அதுக்கப்புறம் பிராண்டிங் ஆகுது இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னொன்னு விளம்பரங்கள் நிறைய கொடுக்கறதுனால பிராண்டிங் ஆகுது. நம்ம எல்லாம் அதுக்கு போறதுக்கு விரும்பலிங்க. நான் அவ்வளோ இது இல்லை, ரொம்ப எளிமையானவள்னு வச்சுக்கோங்களேன். அதிகப்படியான விளம்பரம் படுத்த எப்பவுமே நான் விரும்ப மாட்டேன். அதனால என்னோட இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல நல்லா பேசப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர் கூட இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்தவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் நான் அறிமுகப்படுத்தின ரோஸ்மேரி ஷாம்பு அதை வாங்கிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க நான் சொன்னேன்னா, அதாவது முடி ஒரு முடி கூட இல்லை, அதாவது அதிகபட்சமா 4 முடி உதிர்ந்துருக்கும். உங்க பாத்ரூம்ல முடி உதிர்றதே நின்றுச்சு, சாஃப்டா இருக்கு, சில்கியா இருக்கு ஹேர். கண்டிஷனரே தேவையில்லைன்றாங்க. கண்டிஷனரே நீங்க பயன்படுத்த வேண்டாம், அந்த வகையில் தான் நான் தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன்
ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அப்ப பாத்தீங்கன்னா சாஃப்டா சில்கியா இருக்கு, கருப்பா இருக்கு, ஷைனியா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு ஃபர்ஸ்ட் வாஷ்லயே, ஹேர் வாஷ்ல. இப்போ அடுத்தபடியாக பீர் ஷாம்பு. இந்த பீர் எல்லாம் என்னங்க குடிக்கிறதுக்கு தானங்க பயன்படுத்துவாங்க, இதை வச்சு நீங்க ஷாம்பு பண்றீங்களா அப்படின்னா, இந்த பீர்ல பார்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பார்லி வந்து நம்ம நல்ல இதை மட்டும் எடுத்துப்போமே, அதுல அந்த பார்லியே வந்து கொஞ்சம் பாக்டீரியல் இதெல்லாம் கலந்த பின்னாடி அது பீராக மாறுது அப்படின்றது இருக்கு. உண்மையான பீர் பாத்தீங்கன்னா அப்படித்தான், நல்ல பீர்லாம் அப்படித்தான். அந்த போதைக்குன்னு சிலர் வந்து தேவையற்ற பொருள்கள் எல்லாம் சேர்ப்பாங்க, அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். நல்ல பீரை பத்தியே நம்ம பேசுவோம். அதுவும் குடிக்கிறதுக்கு இல்ல, தலைக்கு ஷாம்புக்கு தான் பேச போறோம். அந்த பீர் ஷாம்பு என்ன நன்மைகளை நம்ம தலைமுடிக்கு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல சில்கியா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், மாய்ஸ்சரைஸ் கொடுக்குங்க முக்கியமாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்புறம் ஏதாவது ஃபங்கஸ் தலையில ஸ்கேல்ப்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். பீர்ல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம தலையில போய் சத்துகளாக மாறி அந்த தலைமுடி வளர்ச்சிக்கு சத்துகளாக மாறும். அதே போல நம்ம முடியில ஏதாவது வெட்டு இருந்துச்சுன்னா, வெட்டு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நுனியில 2 முடியா பிரிஞ்சிருக்கும், 2 3 முடியா கூட பிரிஞ்சிருக்கும். அந்த என்னதான் அது போட்டா கூட அது சரியாகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. என்ன பயன்படுத்தினா சரியாகும்னு? இந்த பீர் ஷாம்பு எல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்க, ரோஸ்மேரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே நீங்க பயன்படுத்தினீங்கனாலும் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குங்க. அதுலயும் கட்டுப்படும், இதுலயும் கட்டுப்படும். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணும்போது, இப்போ ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணேன்னு வைங்களேன், ரோஸ்மேரி ஷாம்போட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சிலருக்கு அது பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி செஞ்சிடறது. பீர் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு, ரோஸ்மேரி ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணி வச்சோம்னா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாங்கி பயன்படுத்துறவங்க சிலர் மாத்தி மாத்தி பயன்படுத்தி பார்ப்பாங்க. அவங்களுடைய ஸ்கேல்புக்கு எது சூட் ஆகுதோ அது வந்து பர்மனண்டா வச்சுப்பாங்க. இந்த பீர் ஷாம்பு பொதுவாகவே ஆண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, பெண்கள் கூட பயன்படுத்தலாம். பெண்களுக்கு தான் முடி இன்னும் அழகா இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு இந்த ஆண்களுக்கு குறிப்பாக கணவனுக்கெல்லாம் மனைவியோடைய கூந்தல் வந்து நல்லா நீளமா இருக்கிறது, கருப்பா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனாலேயே நம்ம வந்து பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்கு. அது வளர்த்துக்கிட்டு அதுல பூ வச்சுக்கிட்டு இருந்தா மங்களகரமாக ஆண்கள் நினைக்கிறாங்க, அதாவது கணவர்கள் நினைக்கிறாங்க. அதனாலேயே நம்ம பார்த்து பார்த்து ஷாம்பு பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த பீர் ஷாம்பு பெண்கள் கூட பயன்படுத்தலாங்க. யூனிசெக்ஸ் ஷாம்பு அப்படின்னு தான் நான் இதுல போட்டிருக்கேன். இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பீர் ஷாம்பு இப்படி இருக்கும். அதுலயே என்னென்ன குணங்கள், என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பீர் ஷாம்பு எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது குழந்தைகள் பயன்படுத்தலாமா அப்படின்னா அவங்களுக்கு தேவை இல்லைங்க. குழந்தைகள்னா கொஞ்சம் வளரட்டும், பயன்படுத்தலாம், ஆர்கானிக் தான் இருந்தா கூட சொல்றேன். இந்த பீர் அப்படின்ற சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு இப்பவே நம்ம பழக்கப்படுத்த வேண்டாமே அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால ஆண் பெண்கள் எல்லாருமே இந்த பீர் ஷாம்புவை பயன்படுத்தலாம். அதனால பல நன்மைகள். ஹெல்தியான ஹேர் இருக்கும், ஷைனியான மாய்ஸ்சரைசரான ஹேர் இருக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த எங்க வீட்டுல இது வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷாம்பு, இன்னும் தீரலிங்க அது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேகா வந்து ரோஸ்மேரி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்மா அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே முடி நீளம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அயன் பண்ண மாதிரி நிக்கணும், இல்ல வந்து ஸ்மூதனிங் பண்ண மாதிரி நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில இந்த ரோஸ்மேரி ஷாம்புல குளிச்சுட்டு அவங்க முடி நல்லா ஹெல்தியா இருக்கு. நான் உங்களுக்கு வேணா வீடியோ அதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. இந்த பதிவுல நல்லா ஹெல்தியா சில்கியா இருக்கு, அப்படியே தொட்டா வழுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப திருப்தியா இருக்காங்க. நம்ம எங்க மூத்த மகள் பல்லவியும் கௌதமும் பாத்தீங்கன்னா அவங்க பல்லவியோட வீட்டுக்காரர், அவங்களும் பாத்தீங்கன்னா பீர் ஷாம்பு யூஸ் பண்றாங்க. வீட்டுக்கு இப்போ வந்தாங்க, முடி நல்லா ஷைனியா இருந்தது. நான் நினைச்சேன் இந்த பிள்ளைங்க சும்மா என்னோட திருப்திக்காக வாங்கிட்டு போறாங்க ஷாம்பு, பயன்படுத்துறாங்களோ இல்லையோ அப்படின்னு நினைச்சேன். நான் நல்லா ஷைனியா இருந்ததா, அம்மா என்ன ஆர்வம் கோளர்ல கேட்டேன், நான் என்ன ஷாம்புமா பயன்படுத்தி இருக்க அப்படின்னு கேட்டா, நீ கொடுத்த பீர் ஷாம்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அப்படியே அவங்க சொல்றபடி முடி கேட்டுச்சு. இப்படி தலையாட்டினா அதை அடிச்சு அப்படியே நல்லா. அதாவது இந்த ஷாம்பூஸ்ல இன்னொரு முக்கியமான தகவல்கள் சொல்றீங்க. நான் தயாரிச்சதுல ஒன்றோடு ஒன்று முடி ஒட்டிக்கிறது கிடையாது. தனித்தனியா நிக்கிறதுனால ரொம்ப பவுன்சியா தெரியும், நிறைய முடி இருக்கிற மாதிரி தெரியும், அடர்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணா போறோங்க, நல்லாவே அவங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணிடலாம், அழுக்கெல்லாம் எடுத்துருது.
இதெல்லாம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னுடைய ப்ராடக்ட்ல. சரி, இந்த வீர் ஷாம்பு எங்க கிடைக்கும்? அதுதான் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். நம்முடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மூலமாகவும், நம்முடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மூலமாகவும், நம்ம விஹா கடையிலும் நாங்கள் தயாரிக்கின்ற, என் குடும்பம் தயாரிக்கின்ற அனைத்து பொருள்களுமே கிடைக்கும். இந்த பீர் ஷாம்புவும் அப்படிதாங்க. இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே போற போக்குல போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை அழுத்தி விடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, இன்னொரு வேலையை நீங்க செய்யணும். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னங்க நீங்க இத்தனை சொல்றீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது, இப்போ என்னமோ விஹா ஆன்லைன் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர பாத்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். அதே போல பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். விஹா ஷாப் அப்படின்னு நடத்திக்கிட்டு வரோம். நீங்க இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, என்னதான் பொருள் இவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட போய் பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயம், நீங்க போய் பார்த்தீங்கன்னாங்க வாங்காம விட மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான பொருள்கள் நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கினவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது கலப்படம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்தபத்தமான பொருள்கள், ஆன்மீக பொருளாகட்டும், சிலையாகட்டும், இல்ல இந்த ஆர்கானிக் ரைஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நான் தயாரிக்கிறது, ஸ்கின் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதே போல இந்த சாரீ, ஜுவல்லரிஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக நானே தேர்வு செய்து ஒவ்வொன்றாக விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல சிலர் என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க பொருளுக்கு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் இப்படி பேசுறதெல்லாம், அப்படி பேசுறது நான் அவங்களுக்காக விளம்பரம் கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது கிடையாதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய விஹா பொருள்கள் அத்தனையுமே எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லயும் இல்ல வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எந்த கடைகள்ல விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதே போல எங்க விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நான் நடத்திக்கிட்டு வர்றேன். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் லிங்க்ஸ் வேணும், இல்ல எங்களுடைய கடைக்கு வர்றதுக்கு ரூட் மேப் வேணும், அட்ரஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எல்லாமே இருக்குங்க, போன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.